ஹலோ. போன கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் என்னன்னு சொன்னால் அந்த டிஸ்பிளே பண்ணுற இதை பற்றி பார்த்தோம். ஓகே, இதில் அவுட்புட் வந்துட்டு இங்கே ஓகே அவுட்புட் இந்த மாதிரி. ஸோ இந்த டிஸ்பிளே பண்ணுற இதை தானே நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். பட் இங்கே நம்ம விட்ட ப்ராப்ளம் ஒன்று என்னென்னு சொன்னால் இது டூப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நிறைய டூப்ளிகேட் ஆகுது. ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு இந்த டூப்ளிகேஷன் இல்லாமல் ஆகப்போம். இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ முதல்ல வந்துட்டு டூப்ளிகேஷன் இல்லாமல் ஆக்குறேன்னா எப்படி. ஸோ அந்த ஐடியாவை கொஞ்சம் நம்ம வழங்கணும். இப்போ எப்படின்னு சொன்னால் டேட்டா பேஸில் வந்துட்டு என்ன நடக்குது, இப்போ வெப் ப்ரௌசர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர் ரீப் சப்மிஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகேவா. ஸோ டாஸ்க் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு டெட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி டேட்டா பேஸும் என்ன செய்யணும்னு சொன்னால் சப்மிஷன் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள், ஒரு டேட்டா வந்துட்டு உதாரணத்துக்கு இந்த ப்ளே கேம் ஹை அப்படிங்கிற இந்த டேட்டா எடுத்துக்குவோம். ஓகேவா. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் எல்லா இடத்துலையும் வராது. ஸோ ஏதாவது டெக்ஸ்ட்டு மாறுதா, மாறல, ஒன்றுமே இல்லை, டிஃப்ரென்ஸே இல்லை, எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஓகேவா. ஸோ நான் என்ன செய்கிறேன், SQL கோடில் வந்துட்டு ஒரு கோடு ஒன்று எழுதுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம் ஃப்ரம் யூசரில் டாஸ்க். ஓகே. ஸோ டாஸ்கில் இருக்கிற எல்லாமே நமக்கு தேவை. எடுத்துக்கமா. இப்போ நான் ஒரு வேர் கண்டிஷன் போடுறேன். வேர் கண்டிஷனை போட்டுட்டோ டாஸ்க் ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு நான் ஒரு டாஸ்க் கொண்டு சொல்கிறேன். உதாரணத்துக்கு அங்கே ப்ளே கேம்னு போட்டிருந்தானே. ஸோ வெப்சைட்டு போய் ஆகும். ஓகே, ப்ளே கேம்ன்றது தானே. ஸோ அந்த ப்ளே கேமை நான் இங்கே எட் பண்ணுறேன். ஓகே, ப்ளே கேம். சரியா. அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ ப்ளே கேம்னு எடுத்திருக்கேன் தானே. ஸோ இதுக்கு பிறகு வந்துட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் எண்ட் அடுத்தது வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவல் டு இவருக்கு வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற என்ன ஹைன்னு போட்டிருக்கேன். ஹை. ஓகே, ஹை. ஓகேவா. ஸோ இதை நான் ஒரு கொப்பி ஒன்று எடுக்க இந்த கோடை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் எல்லாமே சேம் மாதிரி. ஓகேவா. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதைத்தான் செய்ய போகிறோம். சிம்பிளாக வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், செலக்ட் பண்ணி என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்க்குறது வந்துட்டு ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கு தானே. ஸோ அதே வேலையை தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை எப்படின்னு செஞ்சாட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இதானே நம்மளுடைய எட் பண்ணக்கூடிய கோட். இதெல்லாம் நம்ம எட் பண்ணிக்கும், இன்சர்ட் பண்ணிக்கும் இதில் தான். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ வந்துட்டு ஒரு SQL கோட் ஒன்று எழுதுறேன். நம்ம அங்கே காப்பி பண்ணதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இந்த SQL கோடை இந்த SQL கோடுக்கு நான் வந்துட்டு இன்சர்ட் SQL அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, இன்சர்ட் SQLன்னு மாற்றிக்கேன். அண்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் போட்டுடுறேன். ஓகே, நான் ஒன்றும் செய்யலை. அங்கே நம்ம இப்போ டாஸ்க் அது எடுத்து தானே. ஸோ அதை அந்த கோடை அப்படியே போட்டிருக்கேன். சிம்பிளாக எல்லாத்தையும் அதாவது டாஸ்கில் இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். கண்டிஷன் கொடுத்தீங்க என்னென்னு சொன்னால் டாஸ்க் வந்துட்டு இதாக இருக்குதான்னு பார்க்கணும். அண்ட் இம்பார்ட்டன்ஸில் இதாக இருக்கா. ஸோ அவ்வளோதான். இங்கே நான் ஏன் இதாக இருக்கான்னு கண்டிஷன்னா சும்மா என்ன இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த இடத்த நான் என்ன செய்கிறேன், டாஸ்க் எட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்த ஹைக்கு பதிலாக சரியா எட் பண்ணிக்கேன். இப்போ சிம்பிளாக நான் என்ன செய்கிறேன், இந்த கொரியை வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வர ஒன்றுமே கொரியை ரன் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்டை போட்டுவிடும். நம்ம போன கிளாஸில் செஞ்ச அதே விஷயம் தான். ரிசல்ட்டை போட்டு கொரி இதுக்குள்ள வந்துட்டு SQL. ஓகேவா, ரன் பண்ணிட்டோம். இப்போ இங்கே டேட்டா வெப்சைட்டில் ஒரு எரரும் வரல. சரி, ஓகே. இப்போ நான் என்ன செய்கிறேன், எஃப் இம்பார்ட்டன்ஸ் லெவல். ஓகே, ஒரு இதை போட்டுட்டோம். இந்த இஃப்பில் வந்துட்டு போன கிளாஸில் நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ்னு ஒரு விஷயம் படித்தோம் தானே. ஸோ அதே விஷயம் தான். ரிசல்ட் இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேவா. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு 0வோட கூட இருக்கா அப்படின்னு இங்கே செக் பண்ணுறோம். செக் பண்ணினா இப்போ அதுக்குள்ளே சொல்கிற வந்துட்டு எக்கோ டாஸ்க் ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே பெருசாக ஒன்றுமே செய்யலை. பழைய கோடு எல்லாத்தையும் வந்துட்டு நான் இது செஞ்சுட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இஃப் ரிசல்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் சரியா 0வோட கூட இருந்தால் டாஸ்க் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சரியா. எக்கோ டாஸ்க் எட்டட். அப்படி இல்லை, 0வோட கூடையே இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் ஒரு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், uncuffed error the call undefined method MySQL result number of rows 18வது லைனில் எரர் ஒன்று இருக்கா. ஸோ 18வது லைன் இந்த லைன் தான். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஏன் ஓகே, என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரெக்கெட் போட்டிருக்கேன் தானே. ஸோ இதான் ப்ராப்ளம். ஓகே, இங்கே பாருங்கள், இது என்ன லைன், இதில் இந்த இடத்துல இந்த மேலுக்கு பாருங்கன்னா இது டாஸ்க் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வந்திருக்கா. ஏன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருதுன்னு சொன்னால் இங்கே ஏற்கனவே டூப்ளிகேட்டில் இருக்கு, நிறைய இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த டேபிளுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். செலக்ட் கால் அண்ட் டெலிட். இங்கே வந்துட்டு எக்கச்சக்கமாக கிடக்கு. டெலிட். எஸ். இப்போ எம்டி ஆகிக்கவா. இப்போ இங்கே வாங்க, இங்கே ரெஃப்ரெஷ். இங்கே வந்துட்டு ஒரு கண்டினியூட கொடுப்போம். டாஸ்க் ஏடட்னு வந்துருக்கா. வந்துட்டு
இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், திருப்பி கண்டினியூ கொடுங்க. ஓகே, நமக்கு எதுவும் வரல. ஓகே, ப்ராப்ளம் என்னென்ன வழங்குது. இப்போ வந்துட்டு டேட்டா பேஸில் 0 இருக்குது. ஓகே, ஸோ 0 இருந்தால் நம்ம என்ன நடக்கணும்னு சொல்லிக்கோம், டாஸ்க் ஆடட் அப்படின்னு சொல்லிக்கோம். ஸோ நான் இந்த டாஸ்க் ஆடட்டுங்கிறத அழிச்சிட்டு போட்டோ நம்மளோட டாஸ்க் எட் பண்ணுற கோடிக்கு தானே. ஸோ இவரை நான் என்ன செய்கிறேன், இதுக்குள்ளே போகிறேன். ஓகேவா, நான் ஒரு 2 மினிட் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். சரியா, இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணிப்போம். ஏதாவது டேட்டா. ஓகே, ப்ளே கேம் ஹைன்னு டேட்டா என்டர் ஆகிருக்கு. இப்போ இவரை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், கண்டினியூ. இங்கே வந்து டாஸ்க் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். புரியுதா, இங்கே டூப்ளிகேட் ஆகிருக்கா, டூப்ளிகேட் ஆகலை. டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, 2 டேட்டா வரல, பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான், சிம்பிளானவே, பெருசாக ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மெசேஜ் டாஸ்க் ஆல்ரெடி எக்ஸிஸ்டே வேறு நல்ல இல்லை தானே. ஸோ இதை இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்யலாம் சொன்னால், நீங்கள் சிம்பிளாக இந்த இடமைக்கு தானே. ஸோ இந்த இவ்வளோ பேருக்கு முன்னால் இஃப்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கலையே இந்த சிம்பிள் போட்டுருங்க, நொட் அப்படிங்கிற இந்த சிம்பிள் போட்டுருங்க. ஓகேவா, போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த எவ்வளோ கோடையுமே காப்பி பண்ணி அப்படியே அவருக்குள்ள இந்த ஹெல்த் இப்போ நமக்கு தேவையில்லை, அண்ட் டாஸ்க் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வரும் தேவையில்லை. ஓகே, வரும் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் டேட்டா ஹெட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே, டேட்டா வரல. இங்கே டேட்டா 4 டேட்டா வந்து 4 டேட்டா இருக்கணும், இல்லை 3 இருக்கு. ஓகேவா, ஸோ நமக்கு ஹெட் ஆகலை. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ப்ளே கேம் லோவில் போடுறேன் உண்டு. இப்போ ஹெட் டாஸ்க் ப்ளே கேம் லோ வந்துட்டு இப்போ டாஸ்க் ஹெட் வந்து வாட்சிங் மூவி அப்படின்னு போடுறேன். இப்போ இதை மீடியமில் வைக்கேன், ஹெட் டாஸ்க் வாட்சிங் மூவி மீடியம் வந்துட்டா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஏதாவது வருதான் ஆகும், ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா, எவ்வளோ தர சப்மிஷன் கொடுத்தாலும் அரினியேட் ஆக மாட்டார். ஸோ நம்ம இங்கே என்ன செஞ்சுக்கோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ டூப்ளிகேஷனை இல்லாமல் ஆக்கிருக்கோம். இவ்வளோதான் விஷயம். இப்போ டூப்ளிகேஷன் எல்லாத்தையும் நம்ம இல்லாமல் ஆக்கிட்டோம். ஓகே, இப்போ போனஸ் ஒரு சில விஷயம் இருக்கு. இப்போ என்னென்னு சொன்னால், நான் இப்போ இன்னொரு டாஸ்க் எட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு சும்மா 1 2 3 ஹை அப்படின்னு வைக்கேன், எட் டாஸ்க். நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், எட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு கீழுக்கு தான் போகுது. ஓகேவா, நம்ம என்ன எட் பண்ணால் கீழுக்கு போய் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு 1 2 மீடியம் 2 ஹை. ஓகே, இப்போ என்ன நடக்குது, கீழுக்கு போகுது. ஸோ இப்படி கீழுக்கு போனால் நான் கீழுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்க்கலாம் தான். கஷ்டம் தானே. ஸோ எல்லா விதமான டாஸ்க்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கணும், இங்கே வந்து இருக்கணும். ஸோ என்ன செய்யலாம் சொன்னால், இதுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிற முறை இருக்குது தானே. ஸோ அவரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஃப்ரம் டாஸ்க் இதில் வந்துட்டு நம்ம ஆர்டர் பை அப்படிங்கிற விஷயம் ஆர்டர் பை. சரியா, நம்ம யாரை ஆர்டர் பண்ண போகிறோம், இப்போ ஆர்டர் பை அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ யாரை ஆர்டர் பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு டாஸ்க்கை பண்ண மாட்டோமா, இம்பார்ட்டன்ஸை பண்ண போகிற மாட்டோம். சில வேணும். நான் என்ன செய்கிறேன், டாஸ்க்கை வச்சு தானே ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ டாஸ்க். சரியா, இங்கே வந்துட்டு ஓகே, இங்கே ஒட்டோவை எடுத்துகிட்டு வருங்க. இது பொதுவாகவே என்ன நடக்குதுன்னா, அசென்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆர்டர் பை டாஸ்க்னு கொடுத்ததால அவர் டிஃபால்ட்டை தாண்டி டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம இதை மென்ஷன் பண்ணுறதும் ஒரு நல்ல வே ஒன்று தான், DECS ஓகேவா. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் வாட்சிங் மூவி. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு டாஸ்க் கொண்டேட் பண்ணி பார்ப்போம். இப்போ லேர்ன் ஹை. ஸோ இவர் இங்கே வராரு. இப்படி கொடுத்தா வரும், பட் வரல. ஏன் வரல, ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம். எரர் வந்தால் தான் நல்லா அறியும், தெரியுமா. எரர் வந்தால் தான் நல்ல. ஓகே, என்ன செய்வோம் சொன்னால், நம்ம வந்துட்டு டாஸ்க்கை தானே வந்துட்டு நம்ம இது செஞ்சுருக்கோம். அதாவது டாஸ்க்கை தான் வந்துட்டு நம்ம அந்த அசென்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு பார்த்திக்கோம். ஆனால் டாஸ்க்குக்கு பதிலாக டைமை எடுத்த மனுஷன்னா, ஸோ டைமில் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைமுக்கும், அதாவது ஒவ்வொரு செகண்டுக்குமே வந்துட்டு கணக்கு எடுக்கும் தானே. ஸோ அவரில் டிசெண்டிங் ஆர்டர் அசென்டிங் ஆர்டர்னு வச்ச மட்டும் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இவருடைய பேர் என்ன, கிரியேட். ஸோ இவருடைய பேர் கிரியேட்டட். இவரை நாங்கள் அப்படி காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட டாஸ்க்குக்கு பதிலாக இவரை போடுறேன். இப்போ வந்து வாங்க, இப்போ லேர்ன் ஹை 2 3 வச்சிங் எல்லாம் வந்து. இப்போ நான் டாஸ்கில் போயிட்டு இன்னொரு டாஸ்க் பண்ணுறேன். இப்போ PHP லோ அப்படின்னு கேட்போம். இப்போ டாஸ்க் PHP லோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா. ஓகே, அப்புறம் சக்ஸஸ்ட். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு இவரை எல்லா பேரும் டெலீட் பண்ணிவிட்டு PHP லோ. ஓகே, எல்லா பேரும் டெலீட் பண்ணி இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால், நியூவாக ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறேன். நியூ டாஸ்க் வந்துட்டு என்னென்னு சொன்னால், வாட்சிங் மூவி. ஓகே, மூவி. இவரை வந்துட்டு ஹை ப்ரையாரிட்டியில் வைப்போம். டாஸ்க் வாட்சிங் மூவி வந்திருக்காரு. அடுத்தது கிளாஸ் வீடியோ எடிட். ஓகே, கிளாஸ் வீடியோ எடிட் மீடியம் ப்ரையாரிட்டி. அடுத்தது ப்ளே கேம் லோ ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ நான் 3 இது டாஸ்க் எட் பண்ணியிருக்கேன். தூங்குறத மறந்துட்டேன். ஸ்லீப் இவரே ஹை ப்ரையாரிட்டி. ஓகே, அப்போ மொத்தம் 4 டாஸ்க் எட் பண்ணியிருக்கேன். இப்போ
ஓகேவா? ஸோ டாஸ்க் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஆட் ஆகுது, டூப்ளிகேட் ஆகுது இல்லை, நம்ம வந்துட்டு நியூவாக ஆட் பண்ணுற டாஸ்க் வந்துட்டு ஃபெஸ்ட் அப்பியர் ஆகணும். ஸோ அதையும் நம்ம போய் செஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்துட்டு டிலீட் பண்ணுறது எப்படி, எடிட் பண்ணுறது எப்படி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம்.